உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். மாநாட்டில் திருமாவளவன் பேச முடியும். ஒரு நிமிடம் கூட அவர் தமிழ் தேசியத்தை பற்றி எந்த விளக்கமும் கொடுக்க முடியும். அந்த மாநாட்டில் அவர் தப்பித்து வருவது பெரிய பிரச்சனை. கரூர் சம்பவம் கட்டுப்பாடு இல்லாத கூட்டம், ரசிகர் மன்றம். ஆனா விசிகா விஜய் ரசிகர் மன்றம், திருமா ரசிகர் மன்றம். முதலமைச்சர் விஜய அந்த மாநாட்டுக்கு அழைத்திருந்தால் நிலைமை என்ன? மதுக்கடைகள் பூரா கூட்டம். இதுவா அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸை சொல்லிக் கொடுத்த ஒரு கூட்டத்தினுடைய பின்னணி? தேசிய 13 நிமிடங்களும் அமருங்கள் அமருங்கள், கருப்பு சட்டை, பச்சை சட்டை, இப்படியே 13 நிமிஷம் பேசினார். கர்நாடகாவில் 3 தமிழ் அப்பாவி தமிழர்களை நிராயுதபாணிகளாக அவர்கள் பட்டார்கள். இதுதான் தமிழ் தேசியம். அதை பற்றி பேசப்படவில்லை. ஒரு தலித் அமைச்சராக இருக்கிறார், தலித் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை போய் சேரவில்லை. ஏன் வாய் திறக்க மறுக்கிறீங்க? வன்னி அரசு ஜாலர் அடிக்கிறார். தலைவன் திருமாவே பேச முடியல. அப்போ அந்த மாநாடு வெற்றியா தோல்வியா? மிகப்பெரிய தோல்வி. எதற்காக அத்தனை 1000 பேர் கூடுறாங்களோ, அத்தனை லட்சம் பேர் கூடுறானோ, அது பூரா வீண் வெட்டி. அவனுக்கு போய் சேரவே இல்லை கருத்து. விஜய் அவர்கள் தான் வர முடியல, அமைச்சர்களாச்சும் வந்து அந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்று இருக்கலாமே அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்க. விஜய் அனுப்பினால்தான் அமைச்சர் வர முடியும். விஜய் அந்த மாநாட்டில் நடப்பதோ கலந்து கொள்வதோ விஜய்க்கு உடன்பாடே இல்லை. ஆளூர் ஷானவாஸ் இந்த மாநாட்டுக்கே போகல. விசிகா இருக்காரா, திமுக இருக்காரா? ஒரு குழப்பமான சூழ்நிலை தொண்டர்கள்ட்ட. தொண்டர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்களை யாரையுமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்புமணி அப்பாவுக்கு தகைசால் விருது கொடுத்து விஜய் நேசமாக இருக்கார். விசிகாவை விட பாமக இப்போ 4 எம்எல்ஏ வலுவாக வன்னியர் வாக்கு வங்கி. இது நமக்கு எதிர்காலத்தில் பயன்படும். அந்த நோக்கம் இப்போ விஜய்க்கு. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழா பாண்டியன் அவர்கள் அறிஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். விசிகாவோட மாநாடு ஒரு பக்கம் ஃபெயிலியர்னு சொல்றாங்க. பெருசா வந்து கட்டுப்பாடு எதுவுமே இல்லை மாதிரி வந்து சமூக வலைத்தளங்கள்ல எழுதுறாங்களே, என்ன காரணம் சார்? என்ன காரணம்னா, மாநாட்டை நீங்கள் பார்த்தீங்களா? மாநாட்டில் திருமாவளவன் பேச முடியல. ஒரு நிமிடம் கூட அவர் தமிழ் தேசியத்தை பற்றி எந்த விளக்கமும் கொடுக்க முடியல. அந்த மாநாட்டில் அவர் தப்பித்து வருவது பெரிய பிரச்சனை. மூச்சு வர்றதுக்கு சிரமப்பட்டு வருமா? அந்த மேடை சரிந்திருந்தால் நிலைமை என்ன? இரண்டாவது, கரூர் சம்பவத்தை போல் நடந்திருந்தால் எப்படி? கரூர் சம்பவம் கட்டுப்பாடு இல்லாத கூட்டம், ரசிகர் மன்றம். ஆனால் விசிகா ஒரு கொள்கை, அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ் கொள்கைகளை கற்றறிந்தவர்கள். அப்போது இந்த கூட்டமும் இப்போது ரசிகர் மன்றமாக மாறிடுச்சா? அது விஜய் ரசிகர் மன்றம், திருமா ரசிகர் மன்றமா? இப்படி ஒரு கேள்வி வருது. நீங்கள் இதில் முதலமைச்சர் விஜயை அந்த மாநாட்டுக்கு அழைத்திருந்தால் நிலைமை என்ன? அவர் மேடையில் பேசியிருக்க முடியுமா? மேடையில் அமர்ந்திருக்க முடியுமா? அப்போது இது எல்லாமே அரசியல் ரீதியாக பயிற்றுவிக்கப்படவில்லை. மதுக்கடைகள் பூரா கூட்டம். எங்க? மதுக்கடைகள் பூரா கூட்டம். இதுவா அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸை சொல்லிக் கொடுத்த ஒரு கூட்டத்தினுடைய பின்னணி? மேடையில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அமர்ந்திருந்தால் நிலைமை என்ன? விஜய இந்த மாநாட்டுக்கு அழைத்தார், விஜய் மாநாட்டுக்கு போகல, கட்டுப்படுத்த முடியாது. அப்போது சரி, கூட்டணி கட்சி தலைவர்களையாவது அழைத்தாரான, கூட்டணி கட்சி தலைவர்களையும் அழைக்கவில்லை. தமிழ் தேசிய கருத்துக்களும் அங்கே போய் சேரவில்லை. அப்போது இந்த மாநாடு 2ஆம் கட்ட தலைவர்களை வைத்து மாநாட்டு தொண்டர்களை கட்டுப்படுத்துவதற்கு தொண்டரணி அமைக்கப்பட்டோம். தொண்டரணி இந்த மாநாட்டை கட்டுப்படுத்த முடியல. பேசிய 13 நிமிடங்களும் அமருங்கள் அமருங்கள், கருப்பு சட்டை, பச்சை சட்டை, இப்படியே அவர் 13 நிமிஷம் பேசினார். தமிழ் தேசியம் என்பது ஒரு வெல்லப்பட முடியாத ஒரு தத்துவம். அது பற்றி அங்கே பேசப்படவே இல்லை. கர்நாடகாவில் 3 தமிழ் அப்பாவி தமிழர்களை நிராயுதபாணிகளாக அவர்கள் பட்டார்கள். அதுதான் தமிழ் தேசியம். அதை பற்றி பேசப்படவில்லை. அது இன்று வரை வாய் திறக்கலை. சரி,
பல்கலைக்கழகத்திற்கு, மலேசியா பல்கலைக்கழகத்திற்கு உயர்கல்விக்காக சென்ற மாணவர்களுக்கு இந்த அரசு இதுவரை அவர்களுக்கு உதவித்தொகை போய் சேரவில்லை. அவன் பணம் போகலைன்னு அவன் என்ன பண்ணுவான், பல்கலைக்கழகம் வேட்டி விட்டுருவான். தாவேக ஆட்சி அமைந்த பிறகு ஆதி திராவிட நலத்துறை, அது ஆதி திராவிடம் இருக்கக்கூடாது, சமூக நீதித்துறையாக இருக்கணும்னு அதை மாற்றினீங்க. இப்போ அந்த ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு சமூக நீதியே போய் சேரலையே. மலேசியா பல்கலைக்கழகத்தில் வேட்டி விட்டான். லண்டனில் இந்த வருஷம் 400 பேருக்கு 200 பேர் தான் எடுத்திருக்கான். போன ஆண்டு அந்த உதவித்தொகை போகாதனால இந்த ஆண்டு படிப்பை தொடர முடியல. யார் ஆட்சியில்? தாவேக ஆட்சியில், டிவிக்கு அமைச்சராக இருக்கிற ஆட்சியில் ஒரு தலித் அமைச்சராக இருக்கிறார். தலித் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை போய் சேரவில்லை. ஏன் வாய் திறக்க மறுக்கிறீங்க? வன்னி அரசு ஜாலர் அடிக்கிறார். சிறந்த ஆட்சி, தூய ஆட்சி. அப்போது 6000 வீடுகள் அந்த தலித்து காலனி வீடு இடிஞ்சு விழுற நிலைமையில் இருக்கு. அதுக்கான நிதி ஒதுக்கப்படவில்லை. அதுக்காக ஒதுக்கப்பட்ட தாட்கோ நிதி வெற்றி வீடு கட்டும் திட்டம்னு அரசு திட்டத்துக்கு அது திருடப்படுகிறது. யாருடைய நிதி? தலித்துக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி. மாமஞ்சீர் யாருடைய நிதி? தலித் மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை. அன்னஞ்சீர் யாருது? தலித் மக்களுக்காக ஒதுக்கப்பட்டது. இப்படி போன ஆட்சியில் 2500 ரூபா மகளிர் உரிமை தொகை அங்கிருந்து திருடப்பட்டது. அப்போ பேசாமல் தானே இருந்தீங்க. கடந்த ஆட்சியிலையும் பிளாஸ்டரி ஓட்டிகிட்டு இருந்தீங்க, இந்த ஆட்சியிலும் பிளாஸ்டரி. அப்போது உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு இது பெரிய துரோகம் இல்லையா? ஓட்டு போட்ட தலித் மக்களுக்கு இது பெரிய துரோகம் இல்லையா? ரவிக்குமார் ஏதாவது பார்லிமெண்ட்டில் பேசினாரா? இல்லை இங்கே தான் கடந்த ஆட்சியில் சட்டமன்றத்தில் பேசுனாங்களா? இல்லை இப்பொழுது அமைச்சர் தான் அதை பேசுகிறாரா? பேசலை. அப்போது தாவேக ஆட்சியில் விசிகா மௌனம் சாதிக்கிறது. அப்புறம் எப்படி நீங்கள் தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க முடியும்? தமிழ் தேசியம் என்பது 1792 பேர் யூபியிலிருந்து எஸ்எஸ் என்டர்பிரைஸ் மூலம் இங்கே வேலைக்கு வந்திருக்கான். அது தமிழ் தேசியம் தானே? தமிழர்களை வேலைக்கு வைக்காமல் யாரை வடவனை வேலைக்கு வைப்பது தமிழ் தேசியம் தானே? அதை எதிர்ப்பது தமிழ் தேசியம் தானே? தமிழர்களான உரிமை பெற்றுக் கொடுப்பது தமிழ் தேசியம் தானே? கம்யூனிஸ்ட்டு ஒன்றும் செய்யலை, காங்கிரஸ் ஒன்றும் செய்யலை, திமுக எதுக்கலை, அதிமுக எதுக்கலை. சும்மா ஒரு அறிக்கை விட்டுட்டு அதோட முடிஞ்சு போச்சு. இப்போ வட இந்திய நடத்துனர்கள் எங்கெங்கே வந்துட்டான்னா, நீங்கள் அடையாரில் 350 பேர் வேலைக்கு வந்துட்டான். எங்கே? ஹிந்தி கண்டக்டரு. ஏன் அடையாரில் தமிழனே இல்லையா? தமிழர் நடத்துனர் லைசன்ஸ் வாங்கிட்டவனும் இல்லையா? ஏன் இந்த கட்சிகள்லாம் பேச மறுக்குது? அடையாரில் 350 பேர், குரோம்பேட்டையில் 320, வடபழனியில் 295, அயனாவரத்தில் 251 பேர். இது தமிழ் தேசியம் இல்லையா? இது தமிழருக்கான உரிமையை பறிப்பது இல்லையா? இதெல்லாம் ஏன் மூச்சு கூட விடலை? முதலமைச்சர் அலுவலகம் 5 கோடி ரூபாய்க்கு அழகுபடுத்தப்படுது. ஜெயலலிதாவே அழகுபடுத்துகிற நடிகை தான். அந்த அம்மாவே அழகுபடுத்த வச்சுருந்தது. அதை எதுக்கு மேலும் 5 கோடி ரூபா எங்கே 10வது மாடிக்கு போகுது? ஒரு முதலமைச்சருடைய அறை 5 கோடிக்கா? விலைக்கே வாங்கிடலாமையா ஒரு கிரவுண்டை? அப்போ 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பிடபிள்யூ வேலை செய்யணும்னா 5 பேர்கிட்ட பட்டியல் வாங்கணும். யார் குறைஞ்சிருக்கானோ, நிறைஞ்ச வேலை செய்கிறானோ அவர்களுக்கு தான் அந்த வேலை கொடுக்கப்படும். இப்போ 5 கோடி ரூபாய்க்கு வேலை செய்வதற்கு ஒதுக்கப்பட்ட நிறுவனம் யார்? யாருடைய பினாமி நிறுவனம்? மக்களுடைய வரிப்பணம் இல்லையா? மக்களுடைய உழைப்பு இல்லையா? அதை ஏன் விசிகா கேட்கல? எந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சி ஏன் கேட்கல? என்ன காரணம்? அது தமிழ் தேசியம் இல்லையா? தலித் தேசியத்துக்கும் தலித் மக்களுக்கும் நீங்கள் எந்த உதவியும் போய் சேரல. ரவிக்குமாருடைய டெல்லி வீடு வாடகைக்கு விடப்பட்டிருக்கு. தலித் மாணவன் இங்கிருந்து போகிற மாணவன், டெல்லிக்கு போகிற மாணவன் தங்குவான், கல்லூரி போவான், பல்கலைக்கழகத்துக்கு போவான், வந்து படுத்துக்குவான், படிப்பான். அதுக்கு தானே நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய வீடு பயன்படணும். ஒரு ஆள் ரவிக்குமார், ஒரு ஆள் மீதி நாள் சென்னைக்கு வந்துடுவார், தொகுதிக்கு வந்துடுவார், மீதி நாள். அப்போ இது தலித்துக்கு எதிரான அரசியல் இல்லையா?
தமிழ் தேசியத்தில் இங்கே எங்கே இருக்குது? இப்படி பல முரண்பாடுகளோடு அந்த மாநாடு ஆரம்பிக்கப்பட்டு, இந்த மாநாடு எந்த தலைவனும் அங்கே பேச முடியல, இரண்டாம் கட்ட தலைவன் பேச முடியல, ஏன் தலைவன் திருமாவே பேச முடியல. அப்போ அந்த மாநாடு வெற்றியா தோல்வியா? மிகப்பெரிய தோல்வி. எதற்காக அத்தனை 1000 பேர் கூடுனாங்களோ, அத்தனை லட்சம் பேர் கூடுனானோ, அது பூரா வீண் வெட்டி. அவனுக்கு போய் சேரவே இல்லை கருத்து. என்ன தீர்மானம் போட்டீங்க? எது உறுதியான தீர்மானம், எது தேவையான தீர்மானம்? இது போன்ற எந்த கருத்துக்களும் அந்த இளைஞனிடம் போகாமல் விஜய் ரசிகர் மன்றம், இது திருமா ரசிகர் மன்றம். இது ஆட்சியை தக்க வச்சிருமா? இல்லை இது முதலமைச்சர் ஆகிட முடியுமா? இப்பொழுது அமைச்சராக இருக்கும், அடுத்து முதலமைச்சர் தான் இலக்கு. இதுவா முதலமைச்சர்? அத்தனை இளைஞர்களும் எங்கே பார்க்க முடிஞ்சது? மதுக்கடைகளில் பார்க்க முடிஞ்சது. யாருமே அம்பேத்கர் இதையே சொல்லி கொடுத்தார், பெரியாருக்கு மார்க்ஸ் இதையே சொல்லி கொடுத்தாங்க. அவன் போகிறான், யார்? விஜய் ரசிகர்கள். அவனுக்கு எதுவுமே தெரியாது, விஜயை தவிர அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் உங்களுக்கே வந்த கூட்டம் கொள்கை ரீதியாக தயார்படுத்தி இருக்க வேண்டாமா? கொள்கை ரீதியாக அவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிற தியாகம் பண்ணணுமே, அது அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலையா? அப்போது இந்த மாநாடு அர்த்தமில்லாமல் கூடி கலைந்த மாநாடாக அது பார்க்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, சரி விஜய் அவர்கள் தான் வர முடியல, அமைச்சர்களாச்சும் வந்து அந்த அந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்று இருக்கலாமே அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்களே. இல்லை, உண்மைதான். அப்போது விஜய் அனுப்பினால்தான் அமைச்சர் வர முடியும். விஜய் அந்த மாநாட்டில் நடப்பதோ கலந்து கொள்வதோ விஜய்க்கு உடன்பாடே இல்லை. ஏன்? காவல்துறை அங்கே அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துகிற காவல்துறையே இல்லையே அங்கே, பார்த்தீங்களா? ஏன் இவ்வளோ கூட்டம் வரும்னு அவங்க எதிர்பார்க்கலையா? அது எப்படி கூட்டம் வராமல்? கூட்டம் 50 பேராக வருவான்? ஒரு மாநாடுனா எவ்வளோ பேர் வருவான்? ஒரு மாநாடுனா 1,00,000 பேர் வருவான். அதான மாநாடு. எதிர்பார்க்கலைன்னா யார் எதிர்பார்க்கல? இல்லை, இப்போ ஆட்சி அவங்க கையில் தான் இருக்கு. ஏன் இறக்கல? ஏன் என்ன காரணம்னு கேட்குறேன். அப்போது பிசிகா ஆட்சி, பிசிகா மாநாடு நடப்பது விஜய்க்கு பிடிக்கல, உடன்பாடு இல்லை. தமிழ் தேசிய மாநாடு, விசிகா கூடுகிற மாநாட்டில் தனக்கு உடன்பாடு இல்லை. உடன்பாடு இருந்தால் அவர் வந்திருப்பார், இல்லைன்னா அமைச்சர்கள் அனுப்பிச்சி வச்சுருப்பார். காவல்துறை கூட்டத்தை கட்டுப்படுத்தியிருக்கு, இது எதுவுமே இல்லையே. அப்போது ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்காரர் பாமக அன்புமணியினுடைய மாமனாருக்கு தகைசால் விருது. இதுவே விசிகாவை வெளியேறினால் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தயார். இதை தெரிவிப்பதற்கு தான் அன்புமணியுடைய மாமனார் சௌமியாவுடைய அப்பா அவருக்கு தகைசால் விருது கொடுக்கப்பட்டது. அப்போது பிசிகா வீரியமாக கொள்கை கோட்பாடுகளோடு நடமாட வேண்டிய இயக்கம் நீங்கள் தடுமாறி நிற்கிறது. இதுதான் விஜயினுடைய பார்வை. விசிகா எப்பொழுது வெளியேறினாலும் வெளியேறட்டும், பாமக தாங்கி பிடிப்பதற்கு தயார் நிலையில் இருக்குது. அதே போல் வடமாநில தொழிலாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டது பெரிய அளவில் இங்கே எதிர்ப்பே இல்லை. திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, கடைசியாக தமிழ் தேசியம் பேசுகிற விசிகாவும் இதற்கு எதிர்ப்பே இல்லை. என்ன காரணம்? இப்படியாவது அமைச்சராக இருக்கணும். அதை தாண்டி எந்த கொள்கை கோட்பாடுகள், தலித்தியம், தமிழ் தேசியம், அம்பேத்கரிசம், மார்க்சியம் எதுவுமே இப்பொழுது திமுகவில் இருந்த காலத்தில் தான் திமுகவுக்கு ஆதரவாக 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். ஆளூர் ஷானவாஸ் இந்த மாநாட்டுக்கே போகலை. அவர் எந்த கட்சியில் இருக்கார்? பிசிகா இருக்காரா, திமுக இருக்காரா? இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலை தொண்டர்கள்ட்ட. தொண்டர்கள் 2ஆம் கட்ட தலைவர்களை யாரையுமே ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்கள் பூரா கடந்த ஆட்சி காலத்தில் திமுகவுக்கு ஆதரவாக இருந்தார்கள். வேங்கை வயல் பிரச்சனை இன்னும் தீர்வு காணப்படவில்லை. தலித்து மக்கள் பாதிக்கப்பட்டதற்கு எந்த குரலும் இல்லை, விசிகாவால் எந்த குரலும் இல்லை. இப்பொழுது தமிழ் தேசிய அரசியலுக்கான எந்த அடித்தளமும் இல்லை. இது பூரா தாவேக அரசை கூட்டணி தொடரும். இதுக்காக இவ்வளோ பேரை கூட்டணும், இவ்வளோ செலவு பண்ணணும். அது பேசாமல் அறிக்கையை கூட்டிகிட்டு போயிருக்கலாமே.
ஒரு பக்கம் ஆசிலேஷன்லேயே இருந்தாங்க. நாங்கள் எப்போ வேணால் வந்து வெளியில இருந்து கண்காணிச்சுக்கிட்டே இருப்போம். திமுக கூட்டணிக்குள்ளே கூட போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அன்னைக்கு வந்து அவர் வந்து சொல்லிட்டாரு, நாங்கள் வந்து தாவேகா கூட்டணியில் தான் தொடருவோம் அப்படின்ட்டு வந்து கன்ஃபார்ம் டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டாரு சார். இல்லைங்க, இப்போ தாவேகா கூட்டணி தான் தொடர்ந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்ததை மீண்டும் தொடரும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, வெளியிலேருந்து இப்போ கம்யூனிஸ்ட்லாம் வெளியிலேருந்து நாங்கள் ஒரு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்றாங்க. இவங்க வந்து நாங்கள் கூட்டணிக்குள்ளேயே நாங்கள் போகிறோம் அப்படின்னு கன்ஃபர்மேஷன் பண்ணுறாங்களே. இல்லைங்க, கூட்டணிகள் போனதுனால தான் அமைச்சராக இருக்காங்க. கூட்டணி என்பது பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு கூட்டணி தேவை. கூட்டணி தேவை. கூட்டணி எதன் அடிப்படையில்? கூட்டணி கொள்கை அடிப்படையிலையா? தாவேகா எதிர்க்கணுமா இல்லையா? தாவேகா தமிழர்களுக்கு செய்கிற துரோகத்தை எதிர்க்கணுமா இல்லையா? வட இந்திய தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களில் நுழைக்கப்படுகிறார்கள் என்பது ஒரு இந்த மக்களுக்காக மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய சூழலில் எதிர்ப்பை தெரிவிக்கலையே. அப்போது நீங்கள் கூட்டணி தொடரும்னா எதிர்ப்பை தெரிவிக்க மாட்டோம். நீங்கள் எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், நீங்கள் எது செய்தாலும் நாங்கள் அதுக்கு ஆதரவு. அப்படியா? அப்படி தான் எடுத்துக்கொண்டதாக இருக்குது. எதிர்ப்பது தாங்க தலித்து அரசியலை. தலித் மக்கள் பாதிக்கப்படுகிற பொழுது பொங்கி எழுவதற்கு தான் விசிகா. அதுக்கு தான் இத்தனை லட்சம் தொண்டன் இருக்கிறான். ஆனால் நீங்கள் எது செய்தாலும் நாங்கள் கேட்கவே மாட்டோம், நீங்கள் எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். இப்படி தான் 5 வருட காலமாக இருந்தாங்க. யார்? திமுக கூட்டணியில். திமுக கள்ளக்குறிச்சியில் அடித்து நொறுக்கினான். தலித் மாணவர்கள் பூரா சிறைக்கு போனான். வேங்கை வயல் பிரச்சனை, திரௌபதி அம்மன் பிரச்சனை. உங்களால் திமுக கூட்டணியிலேருந்து 60 ஆண்டு காலம், 60 வயசு ஆயிடுச்சு. இப்போ 62, 64. இப்போ நீங்கள் 60 அடி உயர குடி ஏற்றவே முடியலையே. மதுரையிலையும் ஏற்ற முடியல, மூர்த்தி கலெக்டர் விட்டு கழட்டி போட்டார். கள்ளக்குறிச்சியிலும் ஏற்ற முடியலையே. நீங்கள் திமுகவில் தானே தொடர்ந்து கடைசி வரைக்கும். அதே போல் தான் தாவேகா செய்கிற தமிழர் விரோத போக்கை பூரா தாங்கி பிடிக்க போகிறீங்களா ஒரு கேள்வி வருதில்ல. இன்னொன்று வந்து நீங்கள் சொன்னது தான் சார், இது சோசியல் மீடியாலையும் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து விஜய் இன்னொரு பிளான் வச்சுருக்காரு. விசிகாவை வந்து கலட்டி விட்டுட்டு பாமக வந்து கூட்டணியில் வந்து சேர்க்கலாம். இப்போ இவர் என்னன்னா வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு, விசிகா வந்து நாங்கள் தாவேகாவோட கூட்டணி போம். இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்னீங்க காங்கிரஸ்லேருந்து விருது கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் சார்? இது எப்பவுமே ஆல்டர்னேட்டிவ், தயார் நிலை. விசிகா இப்பொழுது வேண்டுமானாலும் வெளியே போகும். வெளியே போனால் தாவேகா ஆட்சி கவிழ்ந்து போகாமல் இருப்பதற்கு பாமக தாங்கி பிடிக்கும். அதற்காகத்தான் அன்புமணி அப்பாவுக்கு ஒரு தகைசால் விருது கொடுத்து விஜய் நேசமாக இருக்கார். பாமகவை தக்க வைப்பதனால் 2 பலன் உண்டு. தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்களில் வன்னியர் வாக்குகள் 20 லட்சம் வாக்கு நமக்கு கிடைக்கும். வன்னியர் பெல்ட், வன்னியர் பெல்ட்டில் 20 லட்சம் ஓட்டு கிடைக்கும். பாமக தன்னோடு நிரந்தர கூட்டணியும் வரும். விசிகா தடுமாறும் கூட்டணி. எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியே போகும், எப்பொழுது வேண்டுமானாலும் உள்ளே வரும். அப்போது பாமக நமக்கு நம்பிக்கையான ஆட்கள், நம்பிக்கையாக இருப்பாங்க. விசிகா இளைஞர்கள் பூரா இப்போ ஏற்கனவே தாவேகா பக்கம் வந்தாச்சு. தாவேகா இப்பொழுது தலித்து அமைச்சர்களை நிறையா பங்கு பெறுகிறார்கள். அதனால் தலித்து வாக்கு தன்னை விட்டு போகாது, எப்பவுமே தாவேக்கால தான் இருக்கும். ஒருவேளை விசிகா வெளியேறினால் பாமகவை சேர்த்து கொள்வதற்கு பாமக எதிர்காலத்தில் வன்னியர் வாக்கு வர நாடாளுமன்றம், உள்ளாட்சி, ஊராட்சி தேர்தல்களில் பூரா தமிழ்நாட்டுடைய வட மாவட்டங்களில் பாமக தான் வலுவாக இருக்குது. பாமக தான் வலுவாக இருக்குது. அப்போது விசிகாவை விட பாமக தான் நமக்கு எதிர்காலத்தில் தாவேகாவை நிலைநிறுத்துவதற்கு வன்னியர் வாக்கு நமக்கு பயன்படும்னு நினைக்கிறார். இடதுசாரி கூட்டணியாக இருக்குது. ஒரு பாமக மாதிரி உள்ள கட்சி வந்து உள்ளே வரும்போது ஒரு விமர்சனம் ஆகாதா? இல்லை, அது விஜய் விரும்புகிறார் பாமக உள்ளே வர்றது. பாமக உள்ளே வர்றதுனால அதிமுக கூட்டணியும் உடைச்ச மாதிரி இருக்கும். பாமக ஆல்ரெடி உடஞ்சி தானே சார்? இல்லை, உடைஞ்சாலுமே பாமக அந்த கூட்டணியில் இருக்காதுல்ல. பாமக இந்த பக்கம் வந்தால் அதிமுகவுக்கு வன்னியர் வாக்கும் வெளியேறிடுமில்ல. இது ஒரு தந்திரமாக பார்க்கப்படுகிறது. காரணம், பாமக தான் அதிமுக ஒரு 15க்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுவதற்கு பாமக வாக்கு தான் பயன்பட்டிருக்கிறது. சண்முகமே சொல்லியிருக்கார். அதிமுக
சண்முகமே சொல்லியிருக்கு. அப்போது இதையெல்லாம் விஜய் கவனத்தில் எடுத்துக்கொண்டு பிசிகாவை விட பாமக இப்போ 4 எம்எல்ஏ வலுவாக வன்னியர் வாக்கு வங்கி, இது நமக்கு எதிர்காலத்தில் பயன்படும். அந்த நோக்கம் இப்போ விஜய்க்கு மிக ஆர்வமாக தெளிவாக அந்த முடிவை நோக்கி நகர்கிறார். அதுதான் சௌமியா குடும்பம் கௌரவிக்கப்படுகிறது. ஓகே சார், ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.